நான் வந்து சுடுகாட்டில் இருக்கிறேன்பா. ஸோ யங் 11 ஸ்டார்ஸ்க்காக ஓப்பனிங்கில் வந்து மதன் அண்ட் நவீன். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, முதல் பாலே சிங்கிளோட ஆஃப் த மார்க் ஆகுறாங்க யங் 11 ஸ்டார்ஸ். அவங்களோட முதல் ரன்ஸ் பேட்லேருந்து. எஸ், அனைவருக்கும் காலை வணக்கங்கள். அண்ட் இங்கே காம் பாக்ஸில் ஐ எம் ஏர் ஆகாஷ் வந்து விட்டேன், மீண்டும் வந்து விட்டேன். ஷாட்டு மிட் விக்கெட் மணிக்கு மேலே பவுண்டரி போகுமா? இல்லைங்க, நின்றுச்சு பாலு. ஆனால் 2 ரன் ஈஸியாக ஓடி எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ போலிங் உள்ள முருகா இன்ஃபேக்ட் 2 பால் நல்லா போட்டிருக்காரு. மோஸ்ட்லி ஆன் த ஸ்லாட் மேலேயே தான் போடுறதுக்கான முயற்சி. 3 பால் லென்த்தை மாற்றுவாருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, 3வது பாலும் மேலே தான் போட்டிருக்காரு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக பவுலர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரவுண்டு போக போக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்போ நிறையா ஷார்ட் பால்ஸ் லூஸ் பால்ஸ்லாம் பார்த்தோம். செகண்ட் ரவுண்ட்லேயும் நிறையா பார்த்தோம் அந்த மாதிரி. ஆனால் போக போக பவுலர்ஸ் எல்லாம் கரெக்டாக ரீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சொல்லும் போதே கமெண்டேட்டர்ஸ்க்கு இருந்துருது. அவுட் சைட் ஆஃபில் ஒரு வைடு. பால் திரும்பவும் ஸ்லாட்ல இருந்த பால் ஃபீல்டர் இருக்காருங்க. நாங்க ஆஹா, மண்ணில் குத்தி பாலோட திசை டைரக்ஷன் மாறிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு கைக்கே போயிருக்கணுவாங்க. பட் பால் லைட்டாக மாறிடுச்சுங்க கடைசி மூமெண்ட்ல. ஸோ ஒரு பவுண்ட்ரி, சாதா முதல் பவுண்ட்ரி. இன்ஃபேக்ட் 202வது மேட்சோட முதல் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் யங் 11 ஸ்டார்ஸ். பேட்டர் நவீன் அவரோட பேட்ல இந்த ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. இந்த மாதிரி நிறைய பவுண்டரிஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தேர்ட் ரவுண்டில் இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் 60 to 70 ஈஸியாக அடிப்பாங்க எல்லா டீமுமே. அடிக்கலை அப்படின்னா அடிச்சே ஆகணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் தான் திரும்பவும் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுட்டு இருக்கிற டீம் கிட்டேயும் அதே மாதிரி பேட்டிங் லைனப் தான் இருக்கும். லாஸ்ட் பாலுங்க, மேண்டேட்டரி பவர் பிளேயோட கடைசி பந்து. திரும்பவும் மேலே போடப்பட்ட பால் தான். 6 பாலுமே மேலே தான் போட்டிருக்காரு பேட்ஸ்மேன். அதில் ஒரு பால் தான் கிளியர் பண்ண முடிஞ்சுது. கான்ஃபிடன்ஸ் காட்டுதுங்க முருகா. சூப்பரான ஓவர் முதல் ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க யங் 11 ஸ்டார் 8-0. அண்ட் 2வது ஓவர் போடுவதற்கு சரவணா உள்ள வந்திருக்காரு. மேண்டேட்டரி பவர் பிளே முடிஞ்சாச்சு. ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆயாச்சு.
அண்ட் எஸ் ஒரே ஒரு ரன்னுங்க. பேட் ஒரு பக்கம் பாருங்க, பால் ஒரு பக்கம் பாருங்க. இப்போ ஃபீல்டர் எதை பிடிப்பாங்க, பேட்டையா பாலையா? ஓடியா ஓடியா ஓடியாப்பா. எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் பிளேயர் மட்டும் இல்லை, கபடி பிளேயர்னு நினைக்கிறேன். கபடி கபடி கபடின்னு சொல்லி அந்த ரைடு எடுத்து காலை வைக்கிற மாதிரி அழகாக உள்ள போய் கிரீஸ் உள்ள வச்சாரு. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஐயா நவீன் ஐயா சூப்பராக இருந்தது. என்ன பேட்டை மட்டும் வலி விட்டீங்க பார்த்துக்கோங்க. அம்பையர் கௌதம் ஸ்ட்ரீட்டாக நிற்கிறாரு, மேலே அடிச்சிட போறீங்க பார்த்து. ஷாட்டே இந்த முறை ஆறா ஆறுங்க. கடலூர்ல எடுத்து அடிச்சிருக்காரு ஒரு பெரிய சிக்ஸுக்கு மிட் விக்கெட் ரீஜன்ல. நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஆஹா செம பாலு, ஃபுல்லா லென்த்து, டாட் பாலுங்க. ஸோ எப்படி வந்து மாப்பிள்ளை சொம்பு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவார்னு சொல்லி வடிவேல் காமெடியில் வருமோ அதே மாதிரி சீலிடர்ஸ் வந்தால் தான் பாட்டு போடுவோன்னு சொல்லி ஈஜே ப்ரோ வந்து ஜாலியாக உட்காந்துருக்காரு. அதனால தான் முதல் ஓவரில் வந்து பாட்டே வரல. சிங்கிளோட ஓவரும் மோகையாவாகுது. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 18. ஒரு பெரிய 6 பார்த்தோம், அதை தாண்டி 4 ரன் எக்ஸ்ட்ராவாக வந்துருக்கு. 18க்கு நோ லாஸ் 2 ஓவர் முடிவில். எனக்கு நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. நம்ம நேற்றுக்கு ஈவினிங் டான்ஸ் ஆடி முடிச்சோமே, அப்போ போட்ட செக்கஸ் வந்த பழமாயா இது. ஸோ எனிவேஸ் எண்ட் ஆஃப் 2 overs 18க்கு நோ லாஸ். பவுலிங்கில் 3வது ஓவர் போடுவதற்கு வீரா வந்திருக்காரு. ஆஹா போக போக ஏன் தொண்டையை பார்த்தா கிச் கிச் விக்ஸ் மாத்திரம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு தொண்டை. 2வது பந்து 19க்கு நோ லாஸ். 13 பால்ல 19 ரன் அடிச்சு வச்சிருக்காங்க இது வரைக்கும் யங்ஸ் 11 ஸ்டார்ஸ். சூப்பர் பாலுங்க. ஏப்பா கிட்டத்தட்ட அவரே யாருக்கரா மாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஃபுல்லர் பால் தான், இறங்கி வந்து யாருக்கரா மாத்திக்கினாரு. மதன் 4 பால் தான் ஆடி இருக்காரு. சிங்கிள் மீண்டும் ஒரு சிங்கிள். ஷாட் லெக் சைடுல. எப்பா 6ங்க ஃபிளாட் பேட்டட் அடி மிட் விக்கெட் ரீஜன்ல. ஷாட் ஒரு பெரிய 6ங்க. ரெண்டு பால்ல 2 6 தொடர்ந்து ரன் ரேட் டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணி விட்டாருங்க நவீன். ஓவர் ஆனா முடிவுக்கு வருது டாட் பாலோட. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 32க்கு நோ லாஸ்.
ஸோ பவுலிங்ல விக்கி 3 ஓவர் முடிவில் யங் லெமன் ஸ்டார் ஒரு பெரிய ஸ்கோர் போட்டிருக்காங்க 32 10 ரன் per ஓவர் மேல ஆடிட்டு இருக்காங்க. லெஃப்ட் ஆன் ஸ்பின்னர் நல்ல ட்ரைங்க, நல்ல ட்ரை அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா வந்து அது கரெக்டா பாலுக்கு கீழே பிடிச்சிருக்கலாம். ஓவர் த்ரோல இன்னொரு ரன் வருவான்னு பார்த்தா இல்ல, ஜஸ்ட் சிங்கிள். செகண்ட் டெலிவரி ஸோ பவுலிங் உள்ள திரு ஒரு சேஞ்ச் இன் பவுலிங் இங்கே ஸ்ட்ரெயிட்டவே கேப்டன் சில வார்த்தைகள்லாம் போயிட்டு காதலியே ஊதிட்டு வந்தார். என்ன வார்த்தைகள் தான் தெரியவில்லை. லாங் ஆன் லாங் ஆஃப் டீப் மிட் விக்கெட்டு, ஸ்கொயர் லேக் டீப் ஸ்கொயர் லேக்கு, ஸ்வீப்பர்ஸ் 5 ஃபீல்டர்ஸ் வெளியே. ஸோ மோஸ்ட்லி பால் வந்து நார்மலாக ஸ்டெம்பர் பாலில் போடணும். இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் செட்டுக்குன்னா மேலே ஸ்டிக்குக்கு போடணும். மேலே போட்ட பால்லாம் செமையாக பனிஷ் பண்ணார். அதர் எண்டில் ஆடிட்டு இருக்கிற பேட்ஸ்மேன் மதன் மேலே போகணும்னு சொன்னா ஃபுல் டாஸாகவே போட்டிருக்காருங்க. அண்ட் ஒரு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஐட் நோக்கா ஃப்ரீ ஹிட்டே போன பால் ஒரு நோ பால். திரும்பவும் கீப்பர் கைக்கு ஃபுல் டாஸ்னால நோ பால். நல்ல ரிவ்யூங்க பவுலிங் டீம் கிட்டேருந்து, சாரி பேட்டிங் டீம் கிட்டேருந்து ஒரு நல்ல ரிவ்யூ. ஏன்னா வந்து ஃபுல் டாஸ் பால் பேட்ஸ்மேன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஓகே அது ஹைட்டு தான் அப்படின்னு சொல்லி செம கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். அதனால ஸ்ட்ரைட்டாகவே அபோவ் த வேஸ்ட் ஹைட் நோ பாலுக்கு வந்து ரிவ்யூவுக்கு போனாங்க. போனபடி ரிவ்யூ அவங்களுக்கு டேஸ்டே ஆகிருக்குது. அடுத்த பால் ஹைட்ல டிஸ்டன்ஸ்லயும் மாறா. ஹைட்ல 6 கண்டிப்பா, டிஸ்டன்ஸ்லயும் மாறுங்க. இந்த முறை அவுட் சைட் ஆஃப் நல்ல ஃபீல்டிங்க. ஷார்ட் கவர்ஸ்ல
பலார்னு அரைஞ்சாரு. அவுட் சைட் ஆஃப்ல போடப்பட்ட பால ஸ்ட்ரைட்டான ஃபீல்டர் கிக். ஷாட்டு ஹைட்ல இன்னொரு ஹைட்டு கூட ஏத்துனாரு. ஆனா இதுவும் கடல் உள்ளதாங்க போய் விழுவோம். இன்னொரு 6 அந்த 6ஓட நவீன் 41க்கு மூவ் ஆன் ஆகுறாருங்க வெறும் 17 பால்ல. 4வது ஓவரோட கடைசி பால். மீண்டும் வந்தாவே செம்மையா ஆடிட்டு இருக்காருங்க நவீன. 6ல டீல் பண்றாரு. நோ பால். இன்னொரு வேஸ்ட் ஹைட் அபவ் த வேஸ்ட் ஹைட்டுங்க. ஃபுல் டாஸ் டெலிவரி. நோ பால் அண்ட் அனதர் ஃப்ரீ ஹிட் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு ஃபுல் டாஸ். ஃப்ரீ ஹிட் பால் செம்ம ஃபிளாட்டா பிக் பண்ணிருக்காருங்க. ஃப்ரண்ட் ஆஃப் மிட்ல 6. 4 ஓவர் முடிவுக்கு வருது. ஸ்கோர் 55க்கு 0. ஹலோ 4 ஓவர்ல 55க்கு நோ லாஸ். குடோஸ் டு நவீன் 47. எப்பா ஸ்ட்ரைக்க மதன் அவர் கொடுத்துருங்க. செம்மையா அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நவீன். சீரியஸா என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறாரு. லாஸ்ட் ஓவர் பேட்டிங் பவர் பிளே. டாட் பாலுங்க. இறங்கி வந்து அடிக்க பார்த்தாரு மதன். அதாவது ஒரு ஓவரால் இன்னிங்ஸ் 25 பால் ஆயிருக்கு. இல்லை 8 பால் தாங்க மதன் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 19 பால் நவீன் ஃபேஸ் பண்ணியிருக்காரு 47க்கு. செம்மையா ஆடிட்டு இருக்காரு. இன்னும் 2ல நவீன். ஆஹா மதன் மீண்டும் இறங்கி வந்து அடிக்கிறதுக்கான முயற்சி. இன்னொரு டாட் பால். பேக் டு பேக் டாட்ஸ். பால் திரும்பவும் இந்த முறை அவுட் சைடு வச்சுங்க. எஸ் மதன் அவரே வெளில வந்துட்டாரு. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். விக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க. ஸ்கோர் ஆஃப் 55ல இங்க யங் 11 ஸ்டார்ஸ் அணியினர். அண்ட் மதனை ரீப்ளேஸ் பண்ணி பிரபு உள்ள வந்திருக்காரு. கடைசி 3 பால். இன்னிங்ஸோட லாஸ்ட் 3 பால். 55க்கு 1 இப்போதைக்கு ஸ்கோரு. ஸ்கோர் இப்படியே ஆனாங்கன்னா 60 கிட்ட காட்டுது. ஆனால் 3 பால்ல ஒரு பவுண்டரி ஒரு 6 கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு 10 ரன்னாச்சும் எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. யங் 11 ஸ்டார்ஸ். ஃபுல்ல பால். இன்னொரு ஃபுல்ல பால். ஏங்க பேட்டிங் பவர் பிளேல சுரேஷ்குமார் என்னமா போட்டுட்டு இருக்காருங்க இங்க பவுலிங். அப்பா ரன்னே கொடுக்கல இது வரைக்கும். 4 பால் ஒரு விக்கெட். இது வரைக்கும் ரன் இல்லை. விக்கெட் மீடியனோட முடிப்பாரா சுரேஷ்குமார்? ஃபுல்ல பால் அடிச்சாரு. 6 போயிருச்சுங்க. 6.
இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் இன்னொரு 6ஓட முடிப்பாரா இங்க உள்ள அந்த நியூ பேட்டர் பிரபு. அதுக்குதான் முயற்சி பண்ணாரு. மிட் விக்கெட் ரீச் ஆமா இல்ல, லாங் ஆன் ரீச்ல 2 ரன் ஓடி எடுத்துறாங்க. பட் செம்ம பேட்டிங் இங்க முதல் இன்னிங்ஸ் அந்த டபுளோட ரன் அவுட். ஓகே லாஸ்ட் பால் எப்பா நவீனே நாட் அவுட்ல முடிச்சிருக்கலாமேப்பா. எனக்கு மனம் ஒருத்தவங்க, எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. எங்க விடுறானுங்க அந்த ஒரு ரனுக்கு ஆசைப்பட்டு நம்மளை சாவடிக்கிறாங்கயா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. பட் சூப்பரா இருந்தது நவீன். செம்ம பேட்டிங் நவீன் கிட்ட இருந்து. அவர்னால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் போட முடிஞ்சது. 63 போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம். கமிட்டி மெம்பருக்கும், வாலண்டியர் நண்பர்களுக்கும், கேமராமேனுக்கும், அம்பையர்ஸ்க்கும், ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸ்க்கும், இங்கே ஸ்கோரருக்கும், நம்ம டிஜே ஆப்ரேட்டரு, நம்ம லைவ் டீமு, வீர் பாய் எல்லாருக்கும் வணக்கம். தமீமு வணக்கம், லோகேஷுக்கு வணக்கம், ரிச்சர்ட் பாய், கோயாங்கரு வணக்கம் ஐயா காசு. பிள்ளைங்களுக்கு வணக்கம். அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகாஷ் கமெண்ட்ரி பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது இன்னிங்ஸ் வழக்கம் போல நம்ம தான். அதில் வேலை கவுண்டர் எதுவும் எடுத்து வைக்கல, பின்னாடியே பார்க்க வேண்டியதாக இருக்குதா கவுண்டரோடு வச்சுருப்பான் நான். ஸோ ரெண்டாவது இன்னிங்ஸ் கமெண்ட்ரிலிங்க யாருன்னு வழக்கம் போல் அளப்பறைக்கு அளவு இல்லை, கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது, என்னை கலாய்க்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும், அதையும் அவாய்ட் பண்ணிடுங்க டோட்டலாக. முதலாக கையை தூக்கிற வேண்டியதாக இருக்குது, என்ன செய்ய. ஸோ ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்எஸ்சி டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுலிங் பண்ணாங்க. யங் ஸ்டார்னு சூப்பரான ஒரு ஸ்கோர் போர்டு போட்டாங்க. 64 எப்படியா 64 ரன்னு ஆன் போர்டு டார்கெட்டு. ஸோ நல்ல டார்கெட்டாக இருக்குது இப்போதைக்கு. பட் இதை சேஸ் பண்ணி முடிப்பாங்களா என்எஸ்சி காணத்தூர் ரெட்டி குப்பம் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போகுது. நேற்று மேட்செல்லாம் அப்படியே வந்து இமேஜினேஷன் பண்ணி பார்த்தா வேற மாதிரி வைப்பு. ஐயோ மாற்றி 6 அடித்ததும் சரி, 4 அடித்ததும் சரி, இங்கிட்டு ஜிஜியை பாட்டை போட்டது சரி, அபா நான் மாதிரி வைப்பு. நேற்று நான் மாதிரி வைப்பு. ஐயோ சரி, தொடர்ந்து இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சு செகண்ட் இன்னிங்ஸு
ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்டிங் முதல் பால் ஒரு அண்டர் எஜ்ஜிப்பா ஓகே குட் பால் டு ஸ்டார்ட் தி குட் ஓவர். நல்ல பால், நல்ல ஆரம்பம். முதல் பாலே ஒரு யாக்கிங் லென்த், அது ஒரு அண்டர் எஜ் ஆகி போய் ஆக மொத்தம் இப்படி ஆயிருக்குது. மறுபடியும் ஒரு யாக்கிங் லென்த், மறுபடியும் ஒரு யாக்கிங் லென்த். இந்த பவுலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரம்பத்துல இருந்தே தம்பி நாங்களாம் பும்ரா ஃபேனு போப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு முதல் 2 பால்ல யாக்கிங் போட்டு கொளுத்தி விட்டா அப்படி நல்ல ஸ்டார்ட். மூணாவது பாலும் குறைச்சல் இல்லாம நான் அங்கதான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துட்டு வந்திருக்காரு போல அவங்க டீம் கிட்ட. ஸ்டார்டிங் வித் 3 பால் செம்ம யாக்கருங்கோ. நல்ல ஃப்ளோ, நல்ல தரமான நறுக்கு 3 யாக்கர். இந்த பால் கொஞ்சம் லென்த் மிஸ், பட் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 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 ஒரே ஒரு சிங்கிள். ஸோ சிங்கிள் ஆன் த போர்ட். ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஆன் த போர்ட். ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃப்ரம் த பேட். வேற என்ன இருக்கு எல்லாம் சொல்லிட்டேனா? சரி ஓகே. டீசன்ட் ஸ்ட்ரோக் பை த பேட்டர். அவ்வளோ தூரம் சரி போடுறீங்க, நல்ல பாலுக்கு மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி டீசெண்டாக ஒரு ஸ்ட்ரோக்கு. நல்ல பாலுக்கு எப்பயுமே மதிப்புண்டு. இந்த பாலுக்கு கிடையாது, சுத்தினாரு, பட் ஆனால் சரியா படவில்லை. ஜஸ்ட் ஸ்கொயர் லெக்ல ஒரு சிங்கிள். அண்ட் அந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 runs on the board from the first over without a wicket loss. அண்ணே வணக்கம், உங்க பேரு? சக்திவேல். சந்தோஷம், நல்லா வந்து போட்டீங்க. என்ன 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 நினைக்கிறீங்க? முதல் ஓவர் முடிவில் 2 ரன் வித்தவுட் விக்கெட் லாஸ். அண்ணே கண்டினியூ பண்ணுமா? அண்ணே வணக்கம், உங்க பேரு? சக்திவேல். வணக்கம் நீ. சரி, நான் 64 ரன் ஆன் போர்ட் டார்கெட்டு. என்ன நினைக்கிறீங்க, அடிச்சு பிடிவீங்களா? கோப்பு இருக்கு, அடிப்பாங்க, அடிக்கணும், அடிப்பாங்க. ஸ்டார்டிங் வித் குட் பால். அன்னைக்கிட்ட சக்திவேல் அன்னைக்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறேன். சரிங்கண்ணே, உங்க டீம்ல இப்போ தாம் தூம் தக்கடு அடிக்கிறது யாரு? சரியா படல, மறுபடியும் அண்டர் ஏஜ் தான் பட்டுக்கிட்டு இருக்கு. யாருண்ணே? சரவணன் ப்ரோ. இப்போ ஸ்ட்ரைக் ஆடிட்டு இருக்கிறாரா? சரி ஓகே. அவர் தான் தாம் தூம் தக்கடு நடிக்கிறவர். சரி ஓகே. அப்போ முதல்ல அவரை தான் குறி வைப்பாங்க போலயே. சரி ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, ஸ்லாட் போயிருச்சாங்கப்பா அப்படின்னு கேட்டீங்க, நான் போகலை. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயிட்டில் ஒரு நல்ல ஷாட்டு. பட் பரவாயில்ல, குட் கனெக்ஷன். இன்னும் கொஞ்சம் நல்ல கனெக்ஷனாக இருந்தால் 5G ஸ்பீட் அளவுக்கு கொஞ்சம் போயிருந்துருக்கும். ஆனால் 4G ஸ்பீடில் இருந்ததுனால போகலை. ஸோ அடுத்த பால் ஹைட்டு ஈஸியான கேட்ச பிடிச்சிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்துருக்குது. இங்க என்ன சீக்கிரம் Production.
முதல் விக்கெட் விழுந்திருக்குது இங்க என்எஸ்சி டீமுக்கு. முதல் விக்கெட் விழுந்துருச்சு. பரவாயில்லையா? அதெல்லாம் நாங்க அடிப்போங்க, சும்மா இருங்க. ஷாட் கைக்கா. ஐயோ ரெண்டாவது விக்கெட் அண்ணே, மாத்தி மாத்தி விழுந்துருச்சு. ரெண்டாவது விக்கெட்டும் என்னென்ன பண்றது இப்போ? ரெண்டாவது விக்கெட் விழுந்துருச்சுங்க யங் 11 ஸ்டாருக்கு. மாத்தி மாத்தி ரெண்டாவது விக்கெட் விழுந்துருச்சு. ஐயோ இப்பதான் அண்ணன் முகத்துல ஒரு புண்ணையை பார்த்தனே, புண்ணையை காணுமே, என்ன பண்ணுவேன்? DJ Gaussen. ரெண்டாவது விக்கெட் விழுந்திருக்குது. ஒரு ஹேட்ரிக், ஒரு வாய்ப்பு. காலையில இந்த உடுப்படம் யாருக்கு வரும்? ஏதாவது கிடைக்குமா? அதுக்கு நாங்க விட்டாத அண்ணே பிடிச்சிருக்காரு. ஐயோ ஹேட்ரிக் போச்சு. அங்க பாருங்க, எஸ் அங்க பாருங்க, கொஞ்சம் ரொம்ப காண்ட் ஆயிட்டாரு. கடைசி பால் அந்த ஒரு ஹேட்ரிக் ஒரு சான்ஸ் கிடைச்சது. மூணாவது விக்கெட்டுமே விழுந்திருக்கும். விழுந்திருந்தா வந்து செம்மையான ஒரு ப்ரெஷர் போட்டுருந்துருப்பாங்க யங் 11 ஸ்டார். பட் ஆனால் அது வந்து நடக்காம போயிடுச்சு. அண்ட் அது ஒரு டாட் பால். டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரன்னு ஃபார் த 2 விக்கெட்ஸ் லாஸ். 2 ஓவர் முடிவில் 3 ரன்ஸ் ஆன் த போர்ட் ஃபார் த 2 விக்கெட்ஸ் லாஸ். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்குது. 3 ரன்ஸ் ஆன் த போர்ட். கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஸோ என்எஸ்சி இதுக்கப்புறமும் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுக்குறேன்னா முடியுமா? ப்ரோ சும்மா இரு ப்ரோ, நீ பாலே நாங்க ஆரம்பிச்சிட்டோம், என்ன ப்ரோ நீ பேசிட்டு இருக்கிறன்ற மாதிரி சொன்ன மாதிரி ஒரு அடி. சூப்பர் ஷாட்டு, ஸ்கொயர் லெக் டீப்ல தலை மேல தரமான ஒரு 6. சரியான ஷாட் ஐயா. ஃபுல் டாஸ் படம் தவறான ஒரு பால். இவ்வளோ பெரிய லட்டு பால், இவ்வளோ பெரிய அல்வா பால், டெம்பர் பால் எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு பால். ஸோ அதை தூக்கி வெளியே அனுப்பியிருக்கிறாரு இருக்கிற ஒட்டுமொத்த கான்லையும். ஃபர்ஸ்ட் பால் 6. அடுத்த பால் ஃபிளாட்டா போயிருக்குதே. ஐயோ மிஸ்ஃபீல்டுப்பா. கேட்சை சரியா கவனிக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிஸ்டேக் பண்ணதுனால இன்னொரு பவுண்டரி 4 வேற போயிருக்கு. பேக் டு பேக் பவுண்டரிஸ் இங்கே வந்திருக்குது 6-4ன்னு. திரும்பவும் அந்த ஸ்லிங் ஆம் ஆக்ஷன் நம்ம பார்க்குறோம். சிங்கிள் டெனி பண்ணிட்டாரு. ஸோ ஓடலை. ஸோ ஜஸ்ட் நான் கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைக்கில் இருக்கிறார் இப்போதைக்கு. அண்டர் வச்சுப்பா. சரியா பண்ணலப்பா. ஸோ ஜஸ்ட் 1 ரன் ஓடி இருக்கிறாங்க அங்கே ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் லெக்ல இன்சைட் த சர்க்கிள். ஸோ ஜஸ்ட் 1 ரன் ஆன் த போர்ட் இப்போதைக்கு. 6-4 அப்புறம் ஒரு டாட்டு, இப்போ ஒரு சிங்கிள். ஸோ ஓகே, ஒரு டீசென்ட் ஓவர் தான், கம்பேக் கொடுக்கலாம். கேட்ச்னு நினைச்சேன் படனா. செம்ம எஃபோர்ட் ப்ரோ, சீரியஸ்லி 200 அவுட் ஆஃப் 200 ப்ரோ. செம்ம எஃபோர்ட். சைடில் டைவ் அடிக்கிறது வித்தவுட் க்ளவுஸ் இஸ் நெவர் ஈஸி திங். ஷாட் மிட் விக்கெட்ல ஆள் இருக்காங்களா, இருந்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது. 3வது பவுண்டரி இந்த ஓவர்ல. DJ Gaussen.
மூணாவது ஓவர் முடிவில் 20 ரன் ஆன் த போர்ட் ஃபார் த 2 விக்கெட்ஸ் லாஸ். ஓகே, ஒரு டீசெண்டான சூப்பரான ஒரு கம்பேக்கு போன ஓவரில். இதே மாதிரி எல்லா ஓவரும் வேணும். பாக்கி இருக்கிறது 2 ஓவரு. எல்லா ஓவரில் 2 ஓவரில் மினிமம் 20 ரன்னாவது வேணும். அதை அடிப்பாங்களா என்ன சி? அதுக்கு நாங்கள் வழி விட மாட்டோம்னு சொல்லிட்டு குறுக்க அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி பவுலிங் போடுவாங்களா யங் 11? பொறுத்திருந்து பார்ப்போம். 4வது ஓவர். ஷார்ட் ஹைட் பா. அண்ணே நல்ல கேட்சை ட்ராப் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு விக்கெட்டு விழுந்திருந்தா ஒரு நல்ல கம்பேக் அமைஞ்சிருக்கும். பட் ஆனால் அது நடக்கலைங்கோ. இங்க ஒரு டிராப் கேட்ச் நடந்திருக்குதே. சார் இங்க ஒரு டிராப் கேட்ச் நடந்திருக்கு. அருண், அடுத்த போட்டி யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க. NVSS ஃப்ரீடம் காய்ஸ் ட்ரிபிள் கே முட்டுக்காடு கரிக்காட்டு குப்பம், சிஆஸ் சட்ராஸ் குப்பம் ஆகிய 2 அணிகள் மோத உள்ளது. அடுத்த மேட்ச் யாருன்னு சொல்லிக்க 6 விழுந்துச்சப்பா. உள்ள சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா டக் டக்குன்னு மாறாதீங்க. டீப்ல இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கிறப்போ. உள்ள சொல்லுங்கப்பா. உள்ள சொல்லாம அது பாட்டு நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, அங்கே சின்ன ஒரு சலசலப்பு. என்ன காரணம்னா ஃபீல்டர் ஒருத்தர் வந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கிட்ட சொல்லாமலே போயிட்டாரு கோச்சுக்குன்னு. வேற ஒன்றும் கிடையாது. அதான் அம்பையர் வந்து இங்கே கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதோட முடிஞ்சு மிட் விக்கெட்ல மிட் விக்கெட்டு தலைமையில இன்னொரு 6 பா. பேக் டு பேக் 2 6. போனதான் வந்து என்ன இப்படி ஆச்சுன்னா இங்கே இப்படி ஆயிட்டு இருக்குது. ஷார்ட் பால் அண்டர் ஏஜ். கொஞ்சம் டீசனான ஒரு லென்த். பால் கீழே ஸ்கிட் ஆகி லைட் ஆயிருது. ரன் அவுட் ஆவாங்க. இன்னொரு விக்கெட் விழுந்துருப்பா. நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தேனே, கொஞ்சம் வேகமாக ஓடி இருந்திருக்கலாமே. விக்கெட் விழுந்திருக்காது. இன்னொரு சிங்கிளரை கடிச்சிருக்கும். அதுபோல் ஸ்கோர் போர்ட் மூவிங்ல இருக்குது. பட் ஆனால் விக்கெட் மாற்றி மாற்றி விழுந்துகிட்டு இருக்குது. யங் 11 மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது இப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். அடுத்த புதிய பேட்டர் உள்ள வந்துகிட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா ஒரு பிரஷர் கேமா போகும்லே. NSC காணத்தூர் ரெட்டி குப்பம் இப்படியே போயிட்டு இருந்தா என்ன நியாயம் அது? சிஆஸ் பிளேயர்ஸ் யாராவது இருந்தா இங்க வாங்க. சிஆஸ் சட்ராஸ் குப்பம் அந்த அணியை சேர்ந்த வீரர்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியாவுக்கு வாங்க. ஸோ அடுத்த புதிய பேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா முருகன் உள்ள வந்திருக்கிறாரு. அடுத்த புதிய பேட்டரா முருகன் வந்திருக்கிறாரு. அவர் வந்து கண்டிப்பா டீமை வந்து கரை சேர்க்கணும். கண்டிப்பாக, இல்லை என்றால் கஷ்டம். வரடா ஒரே முருகன் காட்சி அளிக்கிற மாதிரி இருக்குது. இங்கிட்ட சரவணன் பேட்டிங் ஸ்ட்ரைக்கில், அங்கே நான் ஸ்ட்ரைக்கில் முருகன். அடாடா. ஓகே ஓகே, பொறுமசாமி. இப்படியே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எச்சு அண்டர் எச்சா நல்ல திக்கச்சா. ஐயோயோ அண்டர் எச்சு நினைச்சா இல்ல திக்கச்சு. என் வாயில என்னத்த வச்சு போட போறாங்கன்னு தெரியல. என்ன சார் காணத்தூர் ரெட்டி குப்பமு வெளியே வந்து எல்லாரும் அடிப்பாங்களோ. இன்னொரு விக்கெட் விழுந்திருக்குது மறுபடியும். என்ன செய்ய? Mixed with DJ Ballot.
மாற்றி மாற்றி விக்கெட் விழுந்துக்கிட்டு இருக்கிற நிலமையில எங்களவன் அணி வந்து அப்படியே ஒட்டுமொத்த மேட்சையும் திருப்பி போட்ட மாதிரி 2 6க்கு அப்புறம் பேக் டு பேக்காக வந்து விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயமா தெரியுது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸ்கொயர் லெக்ல தூக்கி சாத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் அந்த பால் வந்து திருப்பி போட்டாகணும். ஏன்னா தட் இஸ் எ ஒய்டே. ஓகே, எங்களவனுக்கு வந்து இப்போதைக்கு டாட் பால் மட்டும் போட்டா இந்த மேட்ச்ல ஒரு நிறைய கம்பேக் இருக்கும். ஓ, நல்ல பால் நல்ல பால் நல்ல பால் அகை நல்ல பால் அங்க. ஸோ இந்த டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 34 ரன் ஃபார் 4 விக்கெட்ஸ் லாஸ். ஒரு ஓவருக்கு 30 ரன் அடிக்கணும். கஷ்டமான ஒரு டாஸ்க் ஆச்சே. இஸ் இட் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பிக் ஹிட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. பட் ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று எங்களவன் வந்து என்னதான் பவுண்டரி கொடுத்தாலும் ஆரம்பத்துலேருந்து எல்லா ஓவர்லையுமே வந்து விக்கெட் மேலே விக்கெட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு இது ஒரு விஷயம். ஆக மொத்தம் கடைசி ஓவர் மிகப்பெரிய ஒரு ட்ராமாட்டிக்காக இருக்க போகுதுன்றது மெயினான ஒரு ஹெட்லைன்ப்பா. அவ்வளோதான்ப்பா. அதை தொடர்ந்து இப்போ அடுத்த மேட்ச் வந்து நடக்க போகுது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மேட்சே ஒரு ஹை ஸ்கோரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதையுமே வந்து நாங்கள் சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க என்எஸ்சி. ஸோ இந்த ஒரு ஓவரில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றதில்ல. எக்ஸ்ட்ராஸ் கொடுக்காம டீசெண்டாக போட்டு லைன் அண்ட் லென்த்தை போட்டு முடிச்சாங்கன்னா யங் 11 வின்னு. அப்படி இல்லை அப்படின்னா லூஸ் பால் ஒரு 3 ஃபுல் டாஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா என்எஸ்சி பேக் இன் த கேம். அண்டு கண்டிப்பாக ஒரு ஹை ஃபீல் ப்ரெஷராக போகும். காலையில் மொத்த மேட்சை எவ்வளோ ப்ரெஷராக கொண்டு போனீங்கன்னா என்ன பண்ணுறது? நாங்கள் ஒரு நேரம் மூச்சு முட்டை பேசியிருக்கிறேனே, ஏதாவது பார்த்து பண்ணுங்க. நம்ம பக்கத்தில் இந்த உட்காந்து அண்ணன் வந்து கோச்சிங்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் ஆட போகிறாரு போல். சக்தி வேறு அண்ணன் கோச்சிங்னு போயிட்டாரு. சரி, சதீஷ் அண்ணா சக்தி என்னன்னு தெரியல. சரி, பேரை மறந்துட்டேன், விட்டுருங்க. சரி, ஓகே, லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி செகண்ட் இன்னிங்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் கேம். ஓகே, ஸ்டார்டிங் டவுன் த ட்ராக் அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசை. பட் ஆனால் வந்து மிட் ஆன் உள்ளே இருக்கிற காரணத்தினால ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கூட இல்லாமல் ஒரு டாட் பால் வந்துருக்குது. அண்டு அவனுக்குள்ள வந்து அம்பையர்ஸ் வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஆஹா, அம்பையர் லெக்ல கொடுத்துருக்காரப்பா, நோ பால். ஐயோ, இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தேனே இந்த இடத்துல நோ பால் எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே கொடுக்காம இருக்கணும்னு. ஸோ நோ பால் வந்திருக்குது. அது போக வந்து கண்டிப்பாக ஓகே, உங்கள் சின்ன ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது, ஆர்கியூமெண்ட்னு சொல்லிக்கலாமா? ஓகே, தாராளமாக. ஓகே, ரொம்ப பெரிய ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறம் ஃபைனலி வந்து பவுலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓவர் அந்த பவுலர் வந்து கட் ஆகி அடுத்த நியூ பவுலர் வந்து உள்ளே வராரு. இந்த டோர்னமெண்ட்டோட ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் சொல்லலாமா? ஓகே, இந்த 2வது வருஷத்தில் வந்து ஒரு பாரம்பரியமான விஷயம் என்னென்னா, சப்போஸ் ஒரு பவுலர் வந்து ஓவர் கட் ஆகி வெளியே போய் அடுத்த புதிய பவுலர் உள்ளே வந்தார்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் கண்டிப்பாக வந்து கொலவெறியோடு தான் வருவார். இன்னொரு ஒரு விஷயம், வந்தால் ஒரு விக்கெட் எடுக்காமல் எந்த ஒரு பவுலருமே வெளியே போனதாக ஒரு ரெக்கார்ட் லிஸ்ட்டில் கிடையாது. அதனால் இந்த ஓவர் வந்து ரொம்ப குரூஷியல் 2 டீமுக்கும். இங்கிட்ட விக்கெட் எடுத்து டாட் பால் போட்டால் யங் 11 வந்து ஓகே, அப்படி இல்லை அப்படி லூஸ் பால் கொடுத்து போட்டால் என்எஸ்சி கானத்தூர் டீமும் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டு. ஸோ இந்த ஓவர் மறுபடியும் ட்ராமாட்டிக் ஆக போகுது. நோ பால் ஃப்ரீ ஹிட்டு. ஸோ பார்க்கலாம், ஃப்ரீ ஹிட் பாலுங்க. ஷார்ட் பிச்சா ஸ்லோவர் பாலா போட்டிருக்காங்க. ஓகே, நல்ல ஃபீல்டிங் அங்கே. பட் இருந்தாலும் ஒரு ரன் தான். ஓகே, நல்ல ஃபீல்ட் கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நோ பால் ஃப்ரீ ஹிட்ல வந்து எல்லாரும் கேட்ச் பிடிச்சி கேட்சே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஜாலியாக ஓடினாங்க நேற்று மேட்ச்லாம். பட் ஆனால் இந்த ஃபீல்டர் வந்து அப்படி கிடையாது. கேட்ச் பிடிச்சோன்னே அடுத்து எரிஞ்சு விட்டாரப்பா. ஓ, 2 பால் மாற்றி மாற்றி போட்டாங்க. குட் பால் பரவாயில்ல. அண்ட் அது ஒரு ரன் அவுட்டு. ஸோ யங் 11 அகைன் விக்கெட் ஓவர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் பேக் இன் த கேம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விக்கெட் விழுந்திருக்குதா. ஸோ என்எஸ்சிக்கு வந்து இப்போ கை மீறின ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஸ்டில் ஒரு பால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத பார்ப்போம். ஆனால் ஒரு பாலை பண்ணாலும் வந்து வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது.
ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காரு. மிட்டான் அண்ணன் அங்க கேட்சை விட்டு விட்டாரப்பா. கைக்கு வந்த கேட்சை விட்டு விட்டாரு. ஆக்சுவலாக என் மைண்டில் இதான் ஓடுது, உங்களை சப்ஸ்டியூட் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இட்ஸ் ஓகே எனிவேஸ். ஆகா டீசெண்டாக வந்து 4 பால் ஸ்லோவர் லென்த்தாக டீசெண்டாக போட்டாலும் மனுஷன் ஓவரை வந்து முடிச்சு விட்டார் ஆல்மோஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அகைன் நீங்கள் வந்து எங்களை நாங்கள் பெரிய ஆளுன்றதை மறுபடியும் காமிச்சிருக்கிறாங்க. ஆஹா அண்டர் ஏஜ். ஸோ மேட்ச் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிடுச்சுங்க. அண்ட் அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறாங்க யங் 11. வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்.